எவ்வளோ நேரம் வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கிறோம். வெரச பூஜையை முடிச்சிங்கன்னா நாங்களும் போய் வேலை வெட்டியே பார்ப்போம்ல. தலைவரே ஆரம்பிச்சிடலாங்க தலைவரே. இந்த அம்மா வந்தோடனையும் இந்த பண்ணிடலான்னு பார்க்குறேன். இந்த வந்துட்டு இருக்காங்க, இந்த வந்துருவாங்க. ஆரம்பிச்சிடலாம். என்னப்பா நீங்க பையனோடைய கடத்திறப்பு வேலை ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி ஆத்தாக்கறி வராம இருந்தா நல்லாவா இருக்குது? என்னங்க பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடி நம்ம அசிங்கப்படணும்னு தான் உங்க அம்மா வராம இருக்காங்க. இவரு இதுதான் சாக்குன்னு நீ ஏத்தி விடாத. வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. அதெல்லாம் எங்க அம்மா வந்துடும். ஆமா ஆமா, நினப்பதான் பொழப்ப கெடுத்துச்சான். உங்க அம்மா வருவாங்கன்னு காவு காத்துக்கிட்டு இருக்கேன், இலவு காத்த கிளி மாதிரி. வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. நல்ல நாள் பெரிய நாளும் நல்ல நாள் பெரிய நாளும் அவங்களுக்கு புரியணும். நம்ம என்ன சொல்லி இது பண்ண முடியும்? அவங்க என்ன சின்ன பாப்பாவா? இதுவே சின்ன பையனுக்கு ஒன்றுன்னா ஓடிடுவாங்க. பெரிய பையன் எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றின்றதே இருக்கிறது இல்லை. பாருங்க, 10 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்கு மேலே உங்கள் வீட்டிலேருந்து யார் வரலன்னு வச்சுக்கோங்க, இதோட தலைமுடிங்கிருங்க. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தலைவலினாலும் சின்ன பையன் கூட்டிகிட்டு போய் பார்ப்பாருல்ல, அப்போ நம்ம பார்த்துக்குவோம். எப்படியும் வரும் வரும் வருவாங்க. நல்ல நேரம் தான் முடிஞ்சு அடுத்து கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். அண்ணே எங்களுக்கு வேலை இருக்குண்ணே. நீங்க நேரத்துக்கு பூஜை போட்டிருப்பீங்கன்ட்டு தான் வந்தேன். மணி ஆயிடுச்சு. சரி என்னன்னு பாருங்கண்ணே. வரட்டுங்களா? இந்த அவ்வளோதான், ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டால, இனி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பாங்க. மணியாச்சுன்னு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க அம்மா வர வரைக்கும் உக்காந்துருங்க. ஐயோ இருங்க இருங்க, பூஜையை முடிச்சுட்டு போயிடலாம். அந்த அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் போருங்க. ஏப்பா, எங்க வீட்டுல எல்லாம் ஒலைய வச்சு விட்டு ஒடியாருனேன், என் மருமக எடுத்து வச்சிருமா அப்படின்னு. என்னப்பா இப்படி பண்றீங்க? நாங்களும் போய் பொழப்பு தனத்தை பார்க்கணும், வேலை வெட்டி வேற கிடக்குது. அடுத்து எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்களே. அவ்வளவுதான் அத்தா, அவ்வளவுதான். போயிடலாம். வண்டி இருக்குதானே, கூட்டிட்டு போய் விடுறேன். சரியா? சரி பண்ணுங்க. ஏப்பா போன் தான் இருக்குல்ல, போன் பண்ணி கேளுங்க அம்மா வருதா என்னன்னு. இந்த கேக்குறேன். என்னங்க விசேஷம் பண்றாங்க? கூட பிறந்தவனும் வரல, பெத்த தாயும் வரல. என்ன இது? தம்பிக்கு போட்டியாவே கடை ஆரம்பிக்கிறான். அதனால வீட்டுல எல்லாம் பெரும் சண்டை. அதனாலதான் ஆத்தாளும் வரல, அவங்களும் வரல. ஓஹோ, என்னதான் இருந்தாலும் பையனும் ஒருத்தர் கடை ஆரம்பிக்க போறான். எப்படியா இருந்தாலும் காசு பணம் அவனா வச்சாலும் சரி இவன் வச்சாலும் ரெண்டும் அவங்க குடும்பத்துக்கு தானே போகுது. அடுத்த ஆளா வாங்கி சாப்பிட போறாங்க. எதை பத்தி யோசிக்காம வர வேண்டிதானே. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், வாமான்னு. நான் என்ன பண்ண? பெரியவனை நினைக்கவா சின்னவனை நினைக்கவா? பெரியவன் நல்லா இருந்தாலும் சின்னவன் நல்லா இருந்தாலும் ரெண்டும் என் பிள்ளைங்க தானே. ரெண்டும் நல்லா இருக்குன்னா சந்தோஷம் தான் எனக்கு, பெத்த தாயா. ஆனால் ரெண்டும் போட்டி போடுறதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இவனுக்கு போனா அவன் முறைச்சிக்குவான், அவனுக்காக போனா இவன் முறைச்சிக்குவான். ரெண்டு பிள்ளைங்களும் என்ன பாடா படுத்துதுங்களே. இதில் வேற வீட்டில் நான் ரெண்டா பிரிச்சிருவேன்னு சொன்ன பயத்துக்காகத்தானே என்னால் போக முடியல. என்னங்க உங்க அம்மா ஃபோனை எடுக்கிறாங்களா இல்லையா? என்னங்க எடுத்தாங்களா இல்லையா? போனை எடுக்கல. நானே எடுத்தா பேச மாட்டேனா? போனை எடுக்காம தானே இது பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை போனை இது மறந்து எங்கிட்ட வச்சுட்டு நடந்து கிடந்து வருதா என்னமோ தெரியல. நடந்து வராங்க, நடந்து இன்ன வரைக்குமா வர்றாங்க. பஸ்ஸில் ஏறி வந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஏன் விசேஷத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தா கூட ஆட்டோ காசு நம்ம கொடுத்துருக்கலாம். இவங்க வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்காங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? என்னங்க பாத்தீங்களா, கடையே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவங்களாம் கடையெல்லாம் ஆரம்பிச்சாலும் நம்ம லெவலுக்கு வர முடியாது. எப்படியும் பாருங்க, இந்த கடை ஓடுன்னு நினைக்கிறீங்க? இவங்களாம் தேரவே மாட்டாங்க. அதுவும் நம்ம குடியை கெடுத்துவிட்டு இதுகெல்லாம் நிம்மதியாக 15 சம்பாரிச்சிருங்க. பாருங்க என்ன கதிக்கு ஆளாக போதுங்கன்னு. பாத்தீங்களாங்க என்னத்தை பார்க்க சொல்ற? நீங்க என் பேர்ல கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு உங்க நொன்னனும் உங்க நொன்னி பேர்ல ஆரம்பிச்சிருக்கத பாத்தீங்களா? ருக்கு பருத்தி கடையான். எதை எடுத்தாலும் காப்பி அடிக்கலைன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது போல இருக்கு. அவன் ஒரு கையால் ஆகாதவன். என் அன்னிக்கறி சொல்லி சொல்லி அவ கீ கொடுக்க இவன் ஆடுவான். இவன் பொம்மை தானே. இன்னும் சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். இப்படி எந்த புத்தியும் இல்லாம பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்து பாருங்க என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த கோலத்தையும் தான் அங்க கட்டி வச்சிருக்கானே, இதெல்லாம் பார்க்க அப்படியே புட்டிக்கு எல்லாத்தையும் கையோட வேறொரு தூக்கி வீசணும் போல இருக்குது. பாருங்க, உரிமையா போவோம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்தவங்க குடியை கெடுத்து நம்ம ஒன்றும் தொழில் பண்ணலை, அவங்க தான் நம்மளை கெடுத்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை காலத்துக்கு இப்படி ஓட்டிடுவாங்க? எல்லாருக்கும் நம்ம பருத்தி இதை பற்றி நம்ம தெரியும். நம்ம கை மேலே காசு கொடுப்போம். உங்கள் அண்ணன் கொடுப்பாரா என்ன? இவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்மள மாதிரி கடையை வச்சா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு. எத்தனை நாள் நீங்கள் நாயை பேயன்னு ரோடாக அலைஞ்சிருப்பீங்க, என்கிட்ட போடுங்கன்னு. நம்மக்கிட்ட யாருமே இவ்வளோ விலை அதிகமாக வாங்க மாட்டாங்க. உங்கள் அண்ணன் மட்டும் எப்படி வாங்குறாருன்னு பார்த்துருவான். ஐயோ, நல்ல நேரம் வர முடிய போகுது. இந்த பையன் வேற எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வரலன்னு சொல்லவும் முடியலை. ஐயோ ஆண்டவனே, நீ தான் பாருன்னு புரியணும். என் 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அப்பா இன்னைக்கு இவங்க விசேஷம் நடத்த மாட்டாங்க.
அப்பயே என் பொண்டாட்டி அனுப்பி விட்டுருப்பேன். இன்னைக்கு வேற பக்ரீத் இல்ல, அங்கங்க விசேஷம்னு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டுக்கும் போகணும். அதான் சரி இதை முடிச்சுட்டு போனோம்னா ஒரே தான் அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இவள் போனா இவளை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள், கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆள், மறுபடியும் இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளுன்னு 3 தடவை நான் நடைக்கணும். அதான் சரி நம்மளே முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இவங்க இன்னைக்கு நடத்தி முடிக்கிற மாதிரி தெரியல. வராதவங்களை சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்காம வந்தவங்களை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவாங்களா? என்னப்பா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு பொழப்பு தானே கிடக்குப்பா. கடை ஆரம்பிக்கிற நாளை இப்படி இருந்தா எப்படி? முதல் கொணல் முற்றிலும் கொணலுமா ஆயிடாத. படி எடுத்து வைக்கிறீங்க, வந்தவங்களை வச்சு ஆரம்பிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே காசு தானே எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க. அந்த காசு இருந்தா எல்லாரும் வந்து ஒட்டிக்குவாங்க. இன்னைக்கு யாரும் வரலன்னு கவலைப்படாதீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. இன்னைக்கு வராத சொந்தம் எல்லாம் நாளைக்கு வரும். வாங்க வாங்க வந்து ஆரம்பிச்சு வைங்க. அவளும் சரிதானங்க, வராதவங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்காம வந்தவங்களை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். வாங்க. எம்மா, சித்தியும் சித்தப்பாவும் வெளியே தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நான் கூட்டிட்டு வரவா? ஒரு வெங்காயமும் வேணாம், சாமியை கும்பிடு. இந்த பெரிய பையனோட காசு மட்டும்தான் உனக்கு முக்கியம். இந்த பெரிய பையன் வாழ்க்கையில ஒரு முயற்சி பண்றான்றது உனக்கு பெருசு இல்லை. அவன் சொன்னான்றதுக்கோசரம் இன்னைக்கு என் விசேஷத்துக்கு நீ வராம இருக்கல்ல. இரு இரு, நல்லா இரு. எத்தனை நாள் உன்னை அவன் தாங்குறான்னு பாக்குறேன். யோ, என்னையா ஏதோ விசேஷத்துக்கு போறேன்னா போகலையா? இன்னைக்குதான் சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் விசேஷம் தானே, போயிட்டு வந்துட்டேன். சும்மா போய் தலையை கட்டிட்டு. யோ, சாப்பாடு போட்டா சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அடி போடி, நீ வேற கடுப்பா இருக்குன்னு வந்துட்டேன். ஏன் நீ வீட்டுல சமைக்கலையா? காய் ஒன்றும் இல்லை, அதான் வேலை வெட்டி எதுவும் இல்லாம இருக்குது. எங்க காய் வாங்கி வைக்கிறது? சரி, நீ அங்கே சாப்பிட்டுக்குவேன். இந்த பையனை ஸ்கூல்ல ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அந்த பையன் வேற அத்தை அனுப்பி விடுங்க அத்தை அனுப்பி விடுங்க அத்தைன்னு சொல்லவும், சரி நமக்கு ஒரு ஆள் தானே, ஏதோ நைட்டு வச்சிருந்ததை தண்ணியை ஊற்றி புளிஞ்சு சாப்பிடுவோன்னு பார்த்தேன். அவங்க கிட்ட காசு கேளுனே, கேட்டியா என்ன? அன்னைக்கு தான் நடுத்தருவில் வச்சுக்கிட்டு அந்த சண்டை போட்டோம். மறுபடியும் எங்கிட்டு போய் கேட்கறது? காசு இருந்தா கொடுப்பாங்கய்யா, கொடுக்காம எங்க போறாங்க? ஏண்டி அதுக்குன்னு நம்ம ஒரு நல்லது கெட்டது ஒரு எங்கிட்டும் போவான் வருவான், இல்ல ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். எதுக்குமே காசு இல்லாம உட்காந்து கிடக்குறோம். இருக்கிற காசு எல்லாம் பொறுக்கி கொடுத்துக்கிட்டு என்ன கன்றாவியோ போ. பொண்டாட்டி பேச்ச கேட்காம இவங்க பாட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. நம்ம மனசையும் மாத்தி கடைசியில வந்து நம்ம தலையோட விடிய விடுவாங்க. கேட்டால் நம்ம போய் பொல்லாப்பாயிடுவோம். இவங்க நம்மளை தூண்டி விட்டுவிட்டு அமைதியே எனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி இருப்பாங்க. என்ன பண்ணுறது? எத்தனை தடவை தான் நம்மளும் போய் காசை கொடுங்கன்னு கேட்குறது? அவங்களுக்கா தோணணும். அன்றைக்கி தான் வந்து கேட்டாங்க, கொடுக்கறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுவோன்னு. உடனே போய் சத்தம் போட்டு வந்து 1 மாதம் ஆச்சு, இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்காங்க. என்ன பண்ணதுன்னே ஒன்றும் புரியலப்போ. எம்மாடி, உன்னை பார்க்க எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அம்மா, ஏன் இப்படி அழுகிறீங்க? ஒன்றும் இல்லை. இல்லடாம்மா, எப்படி என்னோட சந்தோஷத்தை வெளியே சொல்றதுன்னு தெரியல. அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி மனக்கோலத்தில் பார்க்கறதுக்கு. அம்மா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு பெத்தவங்களா இருந்திருந்தா கூட எனக்காக இவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்காக ரொம்ப பண்ணுறீங்கம்மா. எனக்கு எல்லாமே நீங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பெத்தவ மாதிரி இல்லை, பெத்தவளே தான், வார்த்தையை சொல்ல முடியல. லைலா, ஏமா லைலா. அம்மா வாங்கம்மா. ஆத்தி ஆத்தி ஆத்தி, அம்புட்டு அழகுடாம்மா. நாங்கள் கூட நினச்சோம், என்னடா இது புள்ள சேலையை போய் இம்புட்டு விலை கம்மியாக எடுக்குதே, நல்லாவா இருக்க போகுதுன்னு நினச்சேன். பரவாயில்லம்மா, நல்லா இருக்குது, அம்சமாக இருக்குது. போ, நீயே ஒத்தையால கிளம்பிக்கிட்டியாம்மா? கிளம்பிட்டேம்மா. என்னம்மா நீ? நான் தான் இவளுகளை போய் எழுப்புவோன்னு, சரி நீ எந்திரிச்சிட்டியா இல்லமோன்னு நினச்சிட்டு தான் சரி அவளுக்கு எழுப்புறதுக்கு முன்னாடி உன்னை எழுப்பி குளிக்க சொல்லிட்டு போவோன்ட்டு வந்தேன். அம்மா, அதெல்லாம் நான் காலையிலேயே நேரங்களமா தண்ணியெல்லாம் காய வச்சு எந்திரிச்சு குளிக்க வச்சுட்டேம்மா. சரிங்கம்மா, எப்படியோ ஒன்று, யாரோ ஒருத்தர் பார்த்தா சரி. ஏன்னா நிச்சயத்துக்கு வேறு வராங்க, சாப்பாடு நம்ம வெளியே சொல்லலை, இங்கே தானே சொல்லியிருக்கோம். அதனால வந்துட்டு நம்மளே செய்யறதுனால அங்கேயே வேலை சரியாக போச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்காளுங்க, அவளுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாளுங்கன்னு பார்த்தா இந்த அன்னிக்காரிங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காளு. நீ தூங்குவியா நான் தூங்குவியான்னு. கும்பகரணனே தோத்து போயிடுவானா பார்த்துக்கோங்க. விடுங்கம்மா, சின்ன பிள்ளைங்க தூங்கிட்டு போட்டு. சின்ன பிள்ளைங்களா? 2க்கும் எருவ மாடு கழுத வயசாகி போச்சு, இன்னும் அந்த படுக்கையை விட்டு நேரமே எந்திரிக்கிறதுல. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளே தான் ஒவ்வொரு தடவையும் எழுப்பணும், பாட்டா படணும், எந்திரிங்கடி 2 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி சலிச்சவளே கிடையாது. இதுவே பாருங்க, புகுந்த வீட்டிலனா அம்மனிங்க நம்ம போனோம்னா நேரங்கிழமை சமையல் செஞ்சு வைக்கிறது என்ன, வேலை வெட்டியை பார்க்கறது என்ன, ஆத்தடியாத்தா பம்பரமா சுத்திக்கிட்டு திரிவாளுங்க. ஆனா புகுந்த வீடுன்னு தான் அப்படி. பிறந்த வீட்டுல வந்தா என்ன அப்படி தூக்கம் வருது எனக்கே தெரியல. அங்க உடம்பு நெஞ்சு வளைஞ்சு வேலையை பாக்குறோம். அம்மா வீட்டுக்குன்னு வந்தா தானே ஒவ்வொரு பொண்ணுக்கும் சொர்க்கம். இங்க தூங்கி எந்திரிக்கிறது தான் நிம்மதியான தூக்கம்.
ஆனா உன இதை சொல்லிடுறாங்கம்மா. இவளுகளாவது இங்க வந்து தூங்குறாளுங்க, நம்ம எங்கிட்டு போய் தூங்குறோம்? புள்ள வீடுன்னு போனாலும் ஒரு நாள் 2 நாள் தான். சரி சரி, மணி ஆயிடுச்சு. இவளுகளை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க பார்த்து கிளம்புங்க, நான் போய் அவளுகளை எழுப்பி விட்டு குளிக்க சொல்றேன். ஏன்னா நேரம் காலமா வந்துட்டு கிளம்பணும்ல கோயிலுக்கு. சரிங்கம்மா. இன்னும் யார் யாரெல்லாம் வராங்கம்மா? என்ன நம்ம சொந்த பந்தெல்லாம் என்ன வந்தாச்சு. என்ன இந்த மகாவை கட்டி கொடுத்த பத்திகளா, அவங்க வீட்டுல இருந்தா இன்னும் வரல. அந்த அழகண்ணனும் பாருங்க பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு போய் 2 நாள் இருந்து எல்லார் வீட்லயும் சொல்லிட்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல, பாத்துக்கங்க. என்னம்மா, கூப்பிட்ட கடமைக்காவது வந்துட்டு போகணும்ல. அவங்க இப்படிதாம்மா பண்ணுவாங்க. நம்ம போய் கூப்பிடாம பண்ணணும்னாலும் எங்களை கூப்பிடல வைக்கலன்னு சொல்லி குடைச்சல் பண்ணுவாங்க. சரி முறைப்படி போய் கூப்பிடுவோனாலும் அது இதுன்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இவங்க சொந்தமே வேண்டாம், நம்மளே இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். எங்க என் அண்ணி கேட்கறாங்க, அப்படி எப்படி நீ பண்ண முடியும்? நம்ம வீட்டு ஆளுங்க, நம்ம குடும்பம்னு ஆகி போச்சு, பொண்ணு கொடுத்துருக்கோம், மாப்பிள்ளையும் நமக்காக எல்லாமே பண்றாரு வைக்கிறாரு. அவங்க குடும்பத்தை ஒதுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இதை பண்ணோம்னா அவர் மனசு வருத்தப்படும்ல அப்படின்னு சொல்லி அண்ணி ஒரு பக்கம். அப்புறம் நான் என்னத்த சொல்றது, அவங்க பையன் விசேஷம், நம்ம எதையும் சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் என் தலையோட வந்து விடிஞ்சிடும். அப்புறம் இந்த என் புருஷன் இருக்காரு, என்னை தூக்கி போட்டு பந்தாடி விடுவாரு. அதான் சரி, அவங்களாம் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, கூப்பிட்ட கடமைக்காவது போகணும். பெட்ரோல் செலவு பண்ணிக்கிட்டு அங்கே போய் அத்தனை வீட்டுக்கு தீனியை வாங்கி அள்ளி கட்டிக்கிட்டு போய் அம்புட்டியும் பார்த்துட்டு வந்துட்டு ஒருத்தர் வரலன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தர் அப்படித்தான் இருக்காங்க பாருங்க. இதே அவங்க கூப்பிட்டு நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி ஆத்தா மூஞ்சி மொக்கரையும் நீட்டு அப்பாடியப்பா. இந்த மகாவெல்லாம் கட்டி கொடுத்தப்ப நாங்கெல்லாம் போயிருந்தோம், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகம். அப்பாடியப்பா, அந்த பிள்ளைக்கு பெண்டு நிமித்தி எடுத்துருவாளுங்க. இப்போ அந்த பிள்ளை அந்த வீட்டை விட்டு தனியாக இப்போ தனி கொடுத்தன வச்சாச்சு. இப்போ தான் பிள்ளையும் ரெண்டும் நிம்மதியாக இருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, காசு 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 காசுன்னு ஆத்தாடி ஆத்தா புடிங்கியே செழிப்பாங்க. குடும்பமா அது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஐயோ சாமி, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. எல்லார் வீட்லையுமே வந்து மாமியார் குடும்பம் தான், ஆனால் மகாவுக்கு அப்படி இல்லை, மாமனார் குடும்பம். ஆத்தாடி ஆத்தா, அந்த ஆள் அவங்க புள்ள குட்டியெல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடுற ஆட்டம் பெரும் ஆட்டமாக இருக்கும். அதை வாங்கி சமைக்கவும் இதை வாங்கி சமைக்கவும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு பண்ணுவான். ஆனால் இந்த பிள்ளைங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்ககிட்ட காசை வாங்கி இவங்களுக்கு சமைச்சு போட மாட்டாங்க, போயிட்டு இவங்க காசை கொடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி, இது என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு? சொல்லும் போதே எரிச்சலா வருதே. ஏக்கா உங்களுக்கே இப்படி இருக்கே, பிள்ளைய கட்டி கொடுத்துப்புட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறது என் அன்னைக்கு தான் தெரியும். இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போகிறாங்கன்னா நாத்தனா இருக்காங்க 2 பேரும் புருஷ மொண்டாட்டியோட வந்துருவாளுங்க. எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டாளுங்க. சரி, இந்த பிள்ளை ஒரு வேலை செய்யுதுன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா வேலை சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறது இல்லை. எல்லா வேலையும் மகா தலையில் கட்டிவிட்டு ஆளுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாளுங்க, அது சரியில்லை இது சரியில்லை, நான் இருந்தால் இப்படி கிழிச்சிருவேன், நான் இருந்தால் இப்படி கிழிச்சிருவேன், 2 பேரும் பழமாக பேசுவாளுங்க. இதில் இவங்க மாமனார் அதுக்கும் மேலே அந்த ஆள் தையத்தக்கான்னு கத்திக்கிட்டு குத்திக்கிட்டு ஐயோ தாங்க முடியாது, அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. சப்பா, எப்படித்தான் இந்த பிள்ளையெல்லாம் அங்கே இருந்துச்சோமா? எப்படியோ ஒண்ணுமா, எந்த சாமி புண்ணியமோ இப்போ பிள்ளைய நவுத்தி கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ நிம்மதியாக இருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணட்டும், எக்கேடோ போகட்டும்னு. சரி, வந்தவங்கள வரவளை வைப்பான், வராதவங்கள செலவில் வைப்பான். சரிங்களா? வர்றவங்கள நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் தாங்குவோம், வராதவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? எம்மாடி லைலா, உங்ககிட்ட சொல்கிறது இதுதான், இது நம்ம குடும்பம். நாளை பின்ன ஒரு விசேஷனாலும் நீ தான் முன்ன நின்று நம்ம எல்லாத்தையும் வர வச்சு நீ தான் பண்ணணும். சரியா? ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விவரம்லாம் இருக்காது. சும்மா விளையாட்டுக்கு 2-3 பேச்சு பேசுங்களே தவிர மற்றபடி இந்த கெட்ட எண்ணம்லாம் இதுங்களுக்கு கிடையாது. சரியா? அதுங்க 2 எப்படி அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்குதுங்களோ நீயும் அதே மாதிரி தான். சரியா? 3 பேரும் சந்தோஷமா இருங்க. சரிங்கம்மா. ஏன்னா என் அண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் காசு பணமெல்லாம் இப்போ தான், முதல்ல எல்லாம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து தான் பிள்ளைங்களுக்கு வீடை கட்டவும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு பண்ணுறோம். அதனால் சண்டை சச்சரவுன்னு இருக்கக்கூடாது. உனக்கு ஏதோ மன கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் போய் கேட்குறேன். நீங்களா எதையும் சண்டையை போட்டுக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். சரிங்கம்மா. சரி இருங்கம்மா, நாங்கள் வந்துடுறேன். எம்மாடி லைலா, நான் சொல்லுங்கம்மா. எம்மாடி லைலா, அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தானம்மா. எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்க, அவங்கக்கிட்ட எதையும் சொல்ல வேணாம். ஏன்னா இன்னைக்கு நீ இவங்களை பற்றி குறை சொல்லி இவங்ககிட்ட சொன்னாலும் அது அவங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும். அவங்க அதை போய் சொன்னால் நம்மளை பார்த்து இந்த பிள்ளை இப்படி சொல்லியிருக்குன்னு நாளை பின்ன அதுவே ஒரு பிரச்சனையாக வரும். என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீ சாமிக்கிட்ட சொல்லு, அது கேட்காததான் இவங்கெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இரு. அம்மா, என்றைக்கு நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த கடவுளை என்றைக்கு நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். சரிங்க. ஏண்டா பைக் வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொன்ன, என்னடா பைக் வாங்கி வச்சிருக்க? இது இப்படிதான் இருக்கும் பைக்கெல்லாம். பைக்குனா ஒரு சீட்டு இருக்கணும், அதுல தானே உக்காந்துக்கிட்டு வர முடியும். இது என்னடா இங்கிட்டு கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு ஒரு கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு, இதுல எப்படா மனுஷன் உட்காந்து வர்றது? நீ எதுக்கு உட்காந்து வர்றதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்பெல்லாம் நீ ஒன்னும் ஏறணுன்ற அவசியம் இல்லை. சரியா? யார் ஏறணுமோ அவங்க ஏறுவாங்க. வாயிலன்னு வச்சுக்க, உன்னையில நாய் தூக்கிட்டு போயிடும். உங்க மாமங்கிட்ட இருந்தா அடிச்ச செயின்ல உனக்கு ஒரு பைக்கை வாங்கிக்கடான்னு சொல்லி காசை கொடுத்தா காசை கறி ஆக்கிட்டு வந்திருக்கேன். இது எத்தனை ரூபா அந்த வண்டி? 2.5 லட்சம் ரூபா.
ஆத்தாடி, ஏண்டா என்னடா இது, கொஞ்சமாவது உனக்கே மனசாச்சுன்னு வர வேண்டாமாடா? 3 பவுனு காசை இப்படி அழிச்சிட்டு வந்திருக்கியேடா. ஐயோ ஆண்டவா, உனக்கு 1,00,000க்கு மட்டும் பைக் வாங்குன்னு சொல்லி மொத்தத்தையும் இதில் அழிச்சிருக்கிற. இது பைக்கா? இது பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குடா. இவரு இப்படி சும்மா திட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, சின்ன மீனை போட்டால் தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதனால தான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, மருமக வரா, கம்மன் நின்று. ஹே சீதா, கொசுவுக்கு கையும் காலும் முளைச்சவன் வந்துட்டானா? சீதா என் பைக் பத்தியா? புது பைக்கு சூப்பரா இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்டா வேணாலும் போல தெரியுமா? 5 நிமிஷத்துல உன்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவேன். ஏறு போலாம். அரை மணி நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துல 5 நிமிஷத்துல கூட்டிட்டு போனீங்கன்னா நீ ஸ்கூல்ல போய் விட மாட்ட, நேரா சொர்க்கத்துக்கு தான் கூட்டிட்டு போவ. ஏன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? மாமா தான் கூட்டிட்டு போக சொன்னாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க உடையெல்லாம் என் பிள்ளைய அனுப்ப முடியாது. நான் ஆட்டோல கூட்டிட்டு போய் என் பிள்ளைய விட்டுட்டு வரேன். இங்க வருங்க அத்தை, மாமா சொல்லிட்டாரு, சும்மா தேவையில்லாத பேசலாம் பேசக்கூடாது. சீதா பைக்ல ஏறு போலாம். ஏண்டியம்மா, உங்க அப்பாரு என்ன சொன்னாரு? மாமன் கூட போன்னு தானே சொன்னாரு. உன் மாமி ஆசைப்பட்டு கூப்பிடுறேன், உங்க மாமன் கூட போ. இங்க பாருங்க, நீ சும்மா அந்த மாமன் கீமன்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவ சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா இருந்தானே பெரிய பிள்ளையா இருந்தானே, அவன் கட்டிக்க போறவன் தானே. கட்டிக்க போறவன் கூட போறதுல என்ன வந்துச்சு? அண்ணி, என்ன அண்ணி நொண்ணி? உன் புருஷன் சொல்றதானே நீ கேப்ப? என்ன அண்ணி நொண்ணி? டேய் மவனே, வண்டி ஏறுறா. ஏமாடி மருமவளே, வண்டியில ஏறி உட்காருமா. உனக்கொசரம் பைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதான் பேசுற, அப்பதான் பேச்சு. நீ ஏற்றா வண்டிய. வண்டியா இது? இல்ல வண்டியான்னு கேக்குறேன். இதுக்கு இந்த நொங்கு வண்டி கூட நல்லா இருக்கும். வண்டி வாங்கியிருக்கானம்மா, வண்டி. சீதா வா. அம்மா என்னம்மா? நீ ஒன்னும் போவேணா, நீ நடந்து கூட பள்ளிக்கூடத்துக்கு போ. இல்லையே இன்னைக்கு லீவே போடு. அம்மா பள்ளிக்கூடத்துல திட்டுவாங்கம்மா, நீ வேறம்மா. சீதா வந்து ஏறு, உனக்கு டைம் ஆயிடுச்சுல. ஏய் என்னடி ஒத்த கால் போட்டு உட்கார்ந்து ரெட்டை கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? எரும மாடு. மாமா போலாம் மாமா. போயிட்டு வரேம்மா. என் பையனையும் என் மருமவளையும் பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு. ஐயோ, இவளுக்கு மண்டையில் ஏறியும் தொலைய மாட்டேங்குது. சீ. என்ன 2 பேத்தையும் பார்க்கறதுக்கு எம்புட்டு அழகா இருக்கு பாத்தியா? 2 பேத்தையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்குதான். அது சரி, இன்னைக்கு லீவு பள்ளிக்கூடமெல்லாம். இந்த பிள்ளை என்ன பள்ளிக்கூடம் போறேன்னு போகுது? ஏதோ உள்குத்து கிழ்குத்து இருக்குமா? அடியே எந்திரிங்கடி, என்னடி இது? விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கீங்க. கௌசி மகா எந்திரிங்க. அத்தை என்னத்த கண்ணே முழிக்க முடியல அத்தை. ஆமா ஆமா, விசேஷத்துக்கு வந்துட்டு கண்ணை முழிக்க முடியாம இருக்கும். அந்த புள்ளைக்கு நீங்க 2 பேரும் தான் இருந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணணும். புள்ள பாட்டுக்கு கிளம்பி உட்காந்துருக்கா, நீங்க 2 பேரும் இப்படி தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த எருமைக்கு பாரு, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது காதுல ஏறுதான் பாரு, எப்படி கொட்டை விட்டு தூங்குறாடு. ஏ எருமை மாடு, ஏ பக்கி எந்திரடி. கத்திட்டே இருக்காத, டீ வச்சு எடுத்துட்டு வா. ஆமா, இவங்க என்னத்த சாதிச்சு கிழிச்சிட்டு வந்தாங்கன்னு இவங்களுக்கு டீ வேற. டீ வச்சு பெட்டு காப்பில தான் இவங்க குடிப்பாங்க, இல்லைன்னா எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிக்கடி. போமா. எப்பா சின்ன பிள்ளைக்கு போட்டி போட்டு தூங்குறாளுங்க. அங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன கடி அர்த்தம்? எந்திரிச்சு தொலைங்கடி, இல்லன்னு வச்சுக்க சுடுத நீ காய வச்சுட்டு வந்து மூஞ்சில ஊத்த போறேன் பாருங்க. அவ்வளோதாத்த 5 நிமிஷம் அத்தை, 5 நிமிஷத்துல எந்திரிச்சிருவோம் அத்தை. கேருங்க, போயிட்டு வருவேன். அதுக்குள்ள 2 பேரும் எந்திரிக்காம இங்கே படுத்து கடங்க, விட்டு கொமட்டலே குத்துறேன். எப்பா அந்த 2 சிறுக்கைகளை வச்சுக்கிட்டு நம்மளால மேய்க்க முடியலப்பா. மச்சான் அதெல்லாம் சொல்லிட்டேன் மச்சான், அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஐயரு. சரி இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டாங்கன்னா அடுத்து வண்டியை வர சொன்னீங்கன்னா போயிடலாம். மச்சான் வண்டி வர சொல்றதுக்கெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு பட்ஜெட்டு. அதான் சரி நம்ம வண்டியே இருக்குல்ல, எல்லாரும் பின்னாடி ஏறிக்கிட்டாங்கன்னா அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும் தனியா பைக்ல எதுவும் கூட்டிட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? காருக்கு சொல்றேன், நீங்க சொல்லுவோன்னு பார்த்தேன் மச்சான். அதான் அவங்கள யாருமே வரலையே, இருக்கிறதுனா நம்ம குடும்பம் தானே, நம்ம சொந்த பந்தம் தானே. அப்புறம் என்ன அவங்களே ஏறிப்பாங்க. மகா வீட்டுல வந்தா தான் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கார் சொல்லலான்னு பார்த்தேன். அங்கதான் ஒருத்தர் வரலையே, என்ன பண்றது? சரி விடுங்க மச்சான், வந்தா என்ன வராட்டி என்ன, நம்ம சொல்ற கடமையை சொல்லிட்டோம், விடுங்க பாத்துக்கலாம். இங்கதான் லொகேஷன் காட்டுது. என்ன இவங்க இங்க இருக்காங்க? ஏங்க அடடே தம்பி வாங்கப்பா, யாருமே வரலன்னு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்து வாங்க வாங்க வாங்க. வரங்க நேரங்களமா வந்திருக்கலாம் இல்லைங்களா? பாருங்க இங்க ஒரு விசேஷத்துக்கு வந்தேன். அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு வரலான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதான் லொகேஷன் இங்க காட்டுது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். விசேஷத்துக்கு வந்தீங்களா?
என்ன சொல்றீங்க? என்கிட்ட வேலை செஞ்ச பொண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு இங்க நிச்சயம், நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி லொகேஷன் அனுப்பி விட்டுச்சு. அது வந்து இங்கதான் வருது. பொண்ணு பேரு லைலாங்க. ஏப்பா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தான் வந்திருக்கீங்க, என்ன சொல்றீங்க? நம்ம பையன் நிரஞ்சன் விரும்புற பொண்ணு லைலா தானே? 2 பேத்துக்கு தான் இப்ப கல்யாணம் பேச்சும் முடிச்சிருக்கோம். அடடடா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்கதானா? நான் கூட எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு வரேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருப்பேன். நீங்க அன்னைக்கு வந்தப்போ பொண்ணு பேரையும் சொல்லல. அதுதான் பாருங்க, நான் அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்னு. அடடா, சரி சரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. சரிங்க.